யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. அமைச்சராக ஆவதற்கு இவ்வளோ பிரச்சனையா என்ற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்க. அதாவது நம்மளோட முதலமைச்சர் விஜய் இதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா ஒரு காலத்தில் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சிரித்தோம். எப்படின்னா ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரித்தோம், என்னடா இவர் நடிகர்லாம் வரான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயே அவர் வந்து பக்குவப்பட்டு தான் வந்து எப்போ நடிக்க வரும்போது எப்படி வந்து அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஏற்றுக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதே நிலமை தான் அவர் வந்து கட்சி பாஜக தான் நினைக்கிறேன். இதை வந்து சேர்ந்து அவர் சேரும்போது பல பிரச்சனைகளை அவர் தன்னால் விலைக்கு அடைய வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்து தனிமையாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்றது அவரோட நோக்கமே. பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்ட்டு தான், இந்த தமிழ்நாட்டு மக்களால் நம்ம வந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சோம். அதே மாதிரி அந்த மக்களுக்கு நம்ம வந்து அவங்க சம்பாதிச்ச பணம் நம்மளோட படத்தை பார்த்து அவங்க வந்து நமக்கு பணத்தை கொடுத்தாங்க. அதேமாரி அவங்களுக்கு நம்ம திரும்ப என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து நல்ல ஒரு ஆட்சி கொடுத்தா மக்களுக்கு நமக்கு திரும்ப வந்து பிரதிபலனாக அவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கம் தான். ஏன்னா அவர் சொல்கிற ஒரு வார்த்தையில் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடித்தவங்க நிறைய பேர் பாருங்கள், மலையாளச்சி, தெலுங்கு, ஹிந்தி, இவங்க தான் நிறைய பேர் அவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க நடித்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊரில் தான் வந்து சொத்து எல்லாமே வந்து ஆவணங்கள் எல்லாமே வந்து அவங்க ஊரில் தான் தக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு நடிகரும் பாருங்கள், நீங்கள் ரோஜாவும் சரி, ரஜினியும் சரி, இல்லை இந்த இறந்துட்டாங்க இந்த சௌந்தர்யா நடிகை, அதெல்லாம் பார்த்திங்களா, அவங்களுக்கு நிறைய நடித்தாங்க. எல்லாமே அவங்க ஊரில் தான் போய் எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டிலே வந்து நடிச்சுட்டு இப்போ ரஜினியை கூட பாருங்களா, தமிழ்நாட்டில் நடிச்சுட்டு கர்நாடகா மாப்பிள்ளைக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி பொண்ணு திருமகளை கல்யாணம் கொடுத்து அங்கே சொத்துக்கள்லாம் நிறையா வாங்கி குவிச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துன்னு தமிழ்நாட்டு அவர் அரசியலுக்கு வரணும் போது இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு பின்வாங்கிட்டார். ஆனால் விஜய் அப்படி இல்லை. ஆனால் வந்து இவ்வளோ செலவு பண்ணாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதாவது ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எத்தனை கோடி செலவாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷருக்கும் வாட்டர் பாட்டிலேருந்து அவங்களுக்கு இது பிஸ்கெட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு கட்சிக்காரங்க மாநாட்டிலையும் சரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி மாநாட்டில் கொடுத்துட்டா இந்த இப்போ இருக்கிற நிறைய கூட்டம் கூடுற சொல்லிட்டு இப்போ அதாவது ஆட்சிக்கு முடிஞ்ச அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊரில் தள்ளி அங்கேருந்து மக்களுக்கு 200 இல்லை ஒரு 500 கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு, உணவு, அதை தண்ணி எல்லாமே கொடுத்து லாரியில் பஸ்ஸில் கொண்டாந்து வச்சு மாநாடு நடத்துகிறாங்க. இப்படி ஒரு மானங்கட்ட பழப்புக்கு அவங்க நாண்டுக்கிட்டு சாவலான்ற மாதிரி தான் ஒரு கணக்கு. அந்த மாதிரி இந்த விஜய்க்கு இவ்வளோ கூட்டங்கள் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு மாநாட்டிலையும் பயங்கரமாக இருந்துச்சு. பாவம் எவ்வளோ இளைஞர்கள், அவங்களுக்கு நல்ல விஷயம் தெரியுது. அதாவது ரசிகரும் விஜயை பார்க்கணும் இல்லை, அவங்க அடிக்கடி இளைஞர்கள்லாம் படம் பார்க்குறாங்க. அதனால் வந்து விஜயை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நேரில் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா நம்ம தலைவனுக்காக நம்ம வந்து வரணும், புதிய ஒரு தலைவன் வரணும். ஆனவுன்னா அதிமுக விட்டால் திமுக, திமுக விட்டால் அதிமுக. இந்த மோடி ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், அம்மாவுக்கு போட்டால் அடுத்த ஆட்சியில் அப்பாவுக்கு போடுறாங்க, அப்பாவுக்கு போட்டால் அம்மாவுக்கு போடுறாங்க, மாற்றி இந்த மாதிரி ஒரு கேம் சூதாட்டத்தில் நம்ம வந்து மக்களை வந்து சொட்டி இருந்தால். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சியுமே வந்து உன் தப்பை நான் மறைக்கிறேன், உன் ஆட்சியில் ஏன் தப்பை நீ உன் ஆட்சியில் மற, இப்படின்ற ஒரு கோட்பாடில் தான் அவங்களோட பிகினிங்கே வந்து சும்மா பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சி வேறு தனி வேறு. மக்களை ஏமாற்றும் கட்சிகள் பார்த்திங்கன்னா இந்த 2 கட்சிகள் தான். மக்களை ஏமாற்றம் ஒவ்வொருத்தரும் மேலேயும் வந்து அவ்வளோ கேஸுகள் இருக்குது. அவ்வளோ ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், அந்த திமுக சரி அதிமுக சரி, ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏதாவது பிரச்சனையில் இருக்காங்க. அடிதடியான ஒரு பொலிட்டிஷியனில் கூட நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க. அவங்களோட கட்சிக்காரங்களோட மூலயமா அவங்களோட உத்தரவில் தான் எந்த ஒரு கேஸுங்களும் ஃபைல் ஆகிறதுக்கு, எஃப்ஐஆர் போகிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா. அதேமாதிரி இந்த இவ்வளோ இன்னல்களையும் மீறி நமக்கு நாட்டுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு மனுஷன் வர்றான்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு மாநாடு நடத்துக்கும் எவ்வளோ தடங்கள், பிரச்சனைகள். அதேமாதிரி இந்த கரூர் சம்பவம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து எப்படி இன்ஃபிகேஷன் அங்கே பண்ண தான் போகிறாங்க. ஆனால் தெரியும், நிறைய மக்கள் வந்து அன்னைக்கே சொன்னதே பார்த்திங்கன்னா
பிளேடு எடுத்து கூட்டத்தில் கிழிக்கிறாங்க, போட்டு அமுக்குறாங்க. பெண்களை வந்து வேணும்னே அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே விடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் பார்த்துருப்போம், அந்த யூடியூப்லேயும் பார்த்துருப்போம். இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா மக்களை கொன்று அந்த கூட்டத்தால் தான் விஜய் வந்து விஜயால தான் இறந்தாங்க. அப்படி ஒரு திரிக்க வச்சு விஜயோட பணங்களை கரைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இவங்க 20 லட்சம் கொடுக்குறாங்கன்னா விஜய் வந்து 25 லட்சம். இப்போ விஜய் அரசாங்கத்துக்கு ஈக்குவலாக 20 லட்சம் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கு வந்து யார் என்ன சொல்கிறாங்களோ அது வந்து தன்னால் யோசிக்கிற திறன் இருந்தாக்கா இந்த மாதிரி இந்த அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க யாரும். மக்கள் வந்து அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு தமிழனுக்கும் துணிவு இல்லை. அப்படி நின்னாலும் அந்த காணாபணமாக ஆக்கிடுவாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்களே, பேர் என்ன, இந்த ஒரு கிறிஸ்டின் பேர் தான் செஞ்ச நினைவில். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்தார்ன்ற ஒரு காரணத்துக்காக அவரை கரெக்டாக வந்து ஆளே காலி பண்ணிட்டாங்க. அதுமாரி வந்து கட்சி ஆரம்பித்தாலே இவங்களுக்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாது. இந்த 2 கட்சிக்கு எதிரில் எந்த ஒரு புது கட்சியும் வரக்கூடாது. இப்போ விஜய்க்கே பணமே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த இதில் வரவே முடியாது. ஏன்னா அவ்வளோ இன்னல்களையும் அவ்வளோ பிரச்சனைகளும் நீங்களே சொல்லுங்கள். 42 குடும்பம் நினைக்கிறேன், 42 பேர் நினைக்கிறேன். 42 25 லட்சம் என்னாச்சு? எப்படி ஒரு பிளானு? சரி, இவர் பணம் கூட போனால் போட்டோம், அந்த உயிர் வருமா? பணம் கூட போயிட்டா திரும்ப சம்பாரிச்சிக்கலாம். அந்த உயிர் போன உயிர்கள் ஒவ்வொருத்தரும் குழந்தைகளும் கூட பிறந்தவங்களையும் இழந்துட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம். இவ்வளோ ஈவு இறக்கலாத இந்த ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? அதையும் மக்கள் வந்து கணக்கு சொல்கிற மாதிரி 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிக்க முடியுதா என்னன்னே தெரியல. டிவி பார்க்குறாங்களா, இல்லை செல்லு, எல்லார் கையிலும் செல்லு இருக்குது. நினச்சா வந்து ஒரு நியூஸை பார்க்கலாம். எல்லா வசதியும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாட்டில் என்ன நடக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு தீய சக்திகளை வந்து துரத்துறது தான் பார்க்கணும். காலம் ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டு ஆண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள், போதைக்கு பிள்ளைகள், எந்த ஒரு ஆண் பிள்ளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா போதைக்கு எதனா ஒன்று பாக்கு, இல்லைன்னா ஒரு அந்த புயலை ஆன்ஸுன்ற ஒரு புயலை, இல்லை குடி, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாக்குற அளவுக்கு நிலைமையை கொண்டு வந்த இந்த அரசுங்க நமக்கு தேவையா? குப்பையில் தூக்கி போட வேண்டிய அந்த அரசுங்களை எதுக்காக வந்து திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு இன்றைக்கி விஜயோட நிலைமை எனக்கு, அதாவது ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லும்போது செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. 108 பேர், நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், 114க்கு வந்தது திடீர்னு எப்படி குறைஞ்சது? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு மக்கள் ஓட்டு போகிறாங்கன்னா ஒரே ஒரு 50 பேர் போய் போடுறாங்கன்னா அந்த 50 பேர் ஒரே ஒருத்தருக்கு போடவே மாட்டாங்க. நீ இவங்களுக்கு போட அவங்களுக்கு போட அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் போடுவாங்க, மாற்றி மாற்றி இருக்கும். ஒரு செகண்டில் அந்த 114 மெம்பர்ஸ் இருந்தது, தொகுதி இருந்தது. டக்குன்னு சர்ன்னு கீழே இறங்கிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கள்ள ஓட்டு அங்கங்கே இந்த மிஷினுங்களை வந்து கேமரா ஆஃப் பண்ண வேண்டியது, அங்கே போய்ட்டு கள்ள ஓட்டு போட வேண்டியது. அது என்ன நிறைய பேர் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த சீல் உடச்சிருக்குது எல்லாமே. அப்புறம் ஆளுங்களை கூட்டின்னு போயிட்டு கள்ள ஓட்டு போட வைக்கிறது, நடுராத்திரியில் போயிட்டு போட வைக்க வேண்டியது, என்னென்ன அமக்களமோ எல்லா மக்களும் பண்ணி இவ்வளோ கோடிக்கணக்கில் வர வச்சுட்டு எவ்வளோ ஏமாத்தலாம். அது இல்லாமல் இந்த கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸை வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே கட்டிட்டு அவ்வளோ பஸ்ஸுங்க எனி டைம் நின்றுட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. நான் நைட்டில் ட்ராவல் நானும் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பஸ்ஸுங்களே எங்கே அந்த இன்னொரு தம்பி ஒருத்தர் யூடியூப்பில் போட்டிருந்தார், வேலூர் பக்கமாக ஒரு ஃபுல்லாக எல்லா பஸ்ஸும் எடுத்துமே அங்கே வந்து தேங்க வச்சுட்டு பஸ்ஸே இல்லாமல் அப்படி பஸ்ஸு விட்டும் இந்த டேங்கர் லாரிங்க, அது எப்படி அவ்வளோ லாரிங்க இருக்குது. ஒவ்வொரு பஸ்ஸுக்கு முன்னாடியும் பொறுமையாக ஓட்டி 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 என்ன பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் பண்ணுறது என்ன கொடூரமான விஷயம். அந்த தம்பி அந்த யூடியூப்பில் தான் அந்த சேனல் வச்சுருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அவங்க வந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு போகிற அந்த ஊருக்கு 2500 கொடுத்தாராம். கொடுத்து பஸ்ஸு டிக்கெட் ஏதாவது ரிசர்வேஷன் பண்ணி உட்காந்து கிளாம்பாக்கத்துலேருந்து செங்கல்பட்டு வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆச்சுங்களா. 5 மணி நேரமும் ட்ராவல்லே வந்துட்டு அந்த 5 மணி நேரம் அந்த 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 வண்டியெல்லாம் எடுத்து படம் பிடிச்சி தான் அனுப்பியிருக்காரு. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேங்கர் லாரி எப்படி அந்த டைமில் ஒரு மக்கள் வந்து எல்லாமே சென்னையில் தான் நிறைய பேர் வந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பிளேஸு. அங்கேருந்து அவங்க ஊருக்கு வந்து ஓட்டு போடணும். எங்கே விஜய்க்காக நிறைய இளைஞர்கள் போட்டு போகிறாங்கன்னு இந்த ஒரு எண்ணத்தில் எல்லாமே தடுத்து நிறுத்தி மக்கள் அவங்கவுங்க திரும்ப அவங்க வீட்டுக்கே ஓட்டு போடாமல் நிறைய பேர் போயிட்டாங்க. சில பேர் அதில் மிஞ்சி வந்தாங்க. சில பேர் கிட்ட போயிட்டும் 5:45 6 ஆகிடுச்சுன்ற ஒரு நிலைமை போடாமல் இருந்தது. எவ்வளோ அட்டூழியம் பண்ணணுமோ அவ்வளோ அட்டூழியமாக பண்ணி விட்டாங்க இந்த தேர்தலுக்கு.
இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம மேலிடம் வரலும் நம்ம ஏன் மோடி வரலும் வடநாட்டு வரலும் போயிருக்காதா எல்லாரும் ஊடகம் பார்க்குறவங்க தானே. இல்லை தேர்தல் அதிகாரியாக இருக்கா யார் அவங்களுக்கு தெரியாதா இங்கே என்னென்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு? ஏன் அவங்க உத்தரவு போடக்கூடாதா? பஸ்ஸுக்கு இல்லாமல் மக்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பஸ்ஸை உடனே எங்கேருந்து அனுப்புன்னு சொல்லக்கூடாதா? என்ன அந்தந்த ஊரில் போன பஸ்ஸு திரும்ப வராமல் பண்ணி இந்த டேங்கர் லாரிக்கு நடுவில் விட்டு ஏதோ நம்ம பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை அபகரிக்கிறதுக்கு இந்த பாஜக முயலுகிறதா என்னன்னே தெரியல. யாரோ ஒரு சதி, எல்லாமே கூட்டு சதியாக தான் நம்ம தமிழ்நாட்டை அபகரிக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. நமக்கு பசி பஞ்சம் இல்லாத நம்ம தமிழ்நாடு. மற்ற நீங்கள் வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சோத்துக்கு நம்ம அலையணும். அப்படியே காசு கொடுத்தாலும் நல்ல சாப்பாடே கிடையவே கிடையாது. நல்லா வந்து காசி வரலும் போயிட்டு வந்திருக்கிறோம். எல்லாமே ஃப்ராடு. நல்ல அரிசி மாதிரி நல்ல நம்ம ஊர் சாதம் அரிசி சாதம் சாப்பிட்ற அளவுக்கு வேறு எங்கேயும் போனாலும் கிடைக்காதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உணவு வகையில் உணவு பட்டியலும் பற்றி நம்ம அடிச்சுக்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை சுரண்டி அவங்க எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு உடந்தையாக இருக்கிற இந்த பழமையான இந்த கட்சிகள், பழமையான கட்சிகளில் பிழைக்க வந்த கட்சிகள், இந்த பிழைக்க வந்த கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டை சுரண்டி தமிழ்நாட்டு ஆண்களை குடிகாரங்களை ஆக்கி பெண்களை வந்து துவம்சம் பண்ணுறது. சிறு பிள்ளைகள் எங்கேயாவது இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறது. காலேஜ் படிக்க போனாலும் பிரச்சனை, பள்ளிக்கூடம் அனுப்பினாலும் பிரச்சனை. என்னங்கடா இது? இவனுக்கு போதையும் கொடுத்துட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுத்து இவ்வளோ கேடுகட்ட ஆட்சி. எவனோ ஒருத்தன் வரான், அவன் பல கோடியை செலவு பண்ணிவிட்டு அவனுக்கு பண்ணாத பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் ஜெயிச்சு கடைசியில் அந்த 8 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 8க்கு அந்த உண்மையிலே மக்களை வந்து நேசிக்கிறவங்களும் மக்களுக்காக நாங்கள் வந்து பதவிக்கு வந்தோம் அப்படின்றவங்க எவனா இருந்தால் அவன் ஆம்பளையாக இருப்பான். அவன் ஒருத்தனாவது வந்து நம்ம பக்கபலமாக வந்து இருக்கணும். எவனோ வந்தானா பார்த்தீங்களா? தன்னால் எவனையுமே வரவே இல்லை. எவ்வளோ கொடூரமான விஷயம். இந்த விசிக கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கார் என்ன கொடூரம். நிச்சயமாக சொல்கிறேன், விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு நிறைய ஓட்டு வந்துடும்போது அவ்வளோ சந்தோஷம். யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எல்லாமே அழுகுறது கொள்வது. நான் நம்ப மாட்டேங்க, சமையலும் பண்ணலை. அந்த நியூஸே தான் பார்த்துருக்கேன். சமையல் பண்ணல, சாப்பிட முடியல. என்னடா யார் வந்து கூட வந்து இந்த குடியரசு அரசுக்கு வராத அளவுக்கு தடுத்து. ஏன்னா குடியரசு அரசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது, இந்த வெள்ளைக்காரன் காலத்தில் எப்படி தொடச்சி எடுத்துகிட்டு போனாலும் அதேமாரி இவங்களும் கண்டிப்பாக எல்லாத்தையும் நிதி நிலைமை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கவுண்டிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசை வராது. அதுக்கப்புறம் பாஜக ஜெயிக்கிற அளவுக்கு எப்படியாவது சூது பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து மேலிடம் நினச்சா எதோ ஒன்றா பண்ணுவாங்க. இப்போ நம்ம உள்நாட்டிலே வந்து அந்த 2 கட்சி அதிமுக திமுக ஆளும்போதே நம்ம வந்து பார்த்திங்கனாலே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. ஒன்றுமே இல்லைங்க. நானே வந்து ஒரு போன வருஷத்துக்கு அந்த 1.5 வருஷம் இருக்கும், நான் ஃபேஸ்புக்கில் இருக்கோம். ஏன்னா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். அப்போல்லாம் நான் யூடியூப்பில் இல்லை. ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த கவுன்சிலர் வந்து அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வேண்டியது, மாதம் கமிஷன் வாங்கிக்க வேண்டியது. ரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்கவே இல்லைங்க கடைசி வரலாம். ஏன்னா வந்து நானும் ஜமா பந்தியில் கொடுத்தேன், தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்தேன். அப்புறம் வந்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் பெட்டிஷன் வந்து தெரு ஃபுல்லாக கையெழுத்து வாங்கி கொடுத்தேன். ஒன்றுமே பண்ண முடியல. திமுக ஆட்சியில் எந்த ஒரு கேஸு ஃபைல் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கவுன்சிலருக்கும் அவங்க சம்பாதித்த மட்டும்தான் குறிக்கோள். அந்த மாதிரி ஒரு கொடுமையில் வந்து கடைசியில் நானே விட்டுட்டேன். கடைசியில் கடவுளாக பார்த்து அந்த எதுக்காக பிரச்சனை அந்த பார்ட்டியை ஓடியே போயிட்டான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த 2 ஆட்சியுமே வந்து நல்ல விஷயங்கள் வந்து செய்யவே இல்லை மக்களுக்கு. சும்மா கண் துடைப்பு தான் எந்த ஒரு விஷயமும். சரி, ஒருத்தன் வந்திருக்கான், அவனை ஓட்டு போடாமல் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி கள்ள ஓட்டு நிறையா போட்டு நைட்டில் போய்ட்டு போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் எல்லா தில்லுமுள்ளு பண்ணி நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. ஒரு பாவம் அறியாமல் இவங்க வந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ சமீபத்தில் பாருங்கள், வெளிநாட்டுக்காரெலாம் வந்து ஓட்டு போட்டால் அங்கே மை இருக்குது அதாவது செக் பண்ண சொல்கிறாங்களே. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க வந்து அங்கே குடியுரிமை வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க பேர் இங்கே ரத்து பண்ணியிருக்கணும். அப்போ இவங்க பேர் இல்லாமையா வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. இது ஒரு சாக்கு. திரும்ப இன்னொரு எலெக்ஷன் வச்சு எப்படியாவது எல்லாரையும் இந்த பாஜகவோட பிளானிங் வந்து இன்னொரு அரசு திரும்பிய வச்சு எல்லோரும் ஒழிக்கணுன்றது ஒரு பிளானு. தமிழ்நாட்டை அபகரிக்கணுன்ற ஒரு எண்ணம். எப்படியோ ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே வந்து விழிப்புணர்வோடு இருங்க. ஏன்னா வந்து ஏன்னா விஜய் வந்து
எனக்கு தெரிஞ்சு வந்து பாவம் தான். அவர் நினச்சிருந்தா அவர் சம்பாரித்த பணத்துக்கு எடுத்து வச்சு உட்காந்துன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கலாம். அவர் நினச்ச ஊர் போகலாம், நினச்ச இடத்துல தங்கிக்கலாம். ஆனால் வந்து இந்த மக்களுக்காக அவர் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இங்கே வந்து உட்காந்துருக்காருன்னா அது நம்ம அவருக்காக நம்ம முடிஞ்சாலும் துணை கொடுக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பணம் அவர் 2500 தரேன்னு சொல்லிட்டாரு. உடனே கொடுக்க முடியும். அவங்களோட கணக்கு வழக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லை. அதுக்குள்ளே ஒரு சில பேர் தூண்டி விடலையா தெரியல. இந்த பெண்களாக இருக்கட்டும் சரி, இந்த ஆண் குடிமக்களாக இருக்கட்டும் சரி, உடனே பண்ணணும், உடனே செய்யணும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு கணக்கு வழக்கு பார்க்கணும், அவங்கள புது ஆட்சியில் எப்படி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து இப்படி ரொம்ப வந்து யாருமே தயவு செஞ்சு டார்ச்சர் கொடுக்காதீங்க. மக்களாக்கி நம்ம வந்து நம்மளும் வந்து துணையாக இருக்கணும். ஏன்னா அந்த தீய சக்திகள் வந்து விஜயோட உயிருக்கும் ஆபத்து கொடுப்பார்கள். இல்லை வந்து பலவிதமான டார்ச்சரும் கொடுப்பார்கள். ஏன்னா நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு தலைவனை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். அதை வந்து நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணோன்னா நமக்கு தான் ஆபத்து. நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து தமிழனே ஆள கண்டிப்பாக முடியவே முடியாது எந்த ஜென்மத்திலையும். இதுதான் சொல்லிக்க வேண்டியது. ஏன்னா ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கர்நாடகாரங்க, கலைஞர் கருணாநிதி பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க. நம்ம நாட்டை தமிழ்நாட்டை ஆள்றவங்க காமராஜர் அண்ணா காலத்தை தவிர இப்போ எம்ஜிஆர்னு பார்த்தீங்கன்னா கூட அவர் வந்து இலங்கை தமிழர். சரி இருந்தாலும் சரி, இலங்கை தமிழர் சரி ஓகே ஒத்துக்கலாம். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன், நம்ம நாட்டை ஆள்றதுக்கு தமிழனால் ஆளவே முடியல. ஏன்னா அவன் குடிச்சு போதைக்கு அடிமையாகி அவனே வந்து அதாவது அவன் நாட்டை அவனால் ஆள முடியல. அப்படியே எவனா ஒருத்தன் வீரனாக வந்தானா இந்த வீரப்ப மாதிரி அவங்ககிட்ட இருக்க சந்தன கடத்தல் அந்த தந்தம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கு பெரிய பெரிய புள்ளிகளாக வந்து அவனை மேலும் தப்பு செய்கிறதுக்கு தூண்டி விட்டுட்டு கடைசியில் வந்து அவனை சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறது. இதுதான் ஒரு அதே மாதிரி இந்த என்கவுண்டர்ன்ற பேரில் வந்து ரவுடிகளை வந்து பார்த்திங்கன்னா ரவுடின்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு சில தப்பு பண்ணலாம், திருந்ததுக்கு வழி உண்டு இல்லையா? அதை வந்து பார்த்திங்கன்னா ரவுடி சொல்லிட்டு என்கவுண்டர் போட்டு இந்த வருஷத்தில் மட்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுட்டு கொண்டு மூட்டை கட்டினாங்க. ஒருத்தன் கெஞ்சிரான் யூடியூப்லேயே, ஆளும் பாவம் அவன் குழந்தை குட்டியோடு இருக்குது. நான் இதுக்கு மேலே எந்த தவறும் செய்ய மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது விட்டான்னா, இல்லை போய் எதுவுமே ஜெயிலேயாச்சும் பிடிச்சி போடுவேன். அவனை சுட்டு அவன் நல்லா ஸ்டேஷனில் நிற்கிறது நல்லா தெரியுது. அந்த வீடியோ காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட்டு அவனை வந்து பேக்கேஜ் வந்து பண்ணுறாங்க. அது எப்படி அதை பார்க்கும்போது உண்மையில் வந்து அந்த பெத்த தாய்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அந்த கட்டின மனைவியாக இருக்கட்டும் சரி, எவ்வளோ ஒரு கண்ணீர். ஏன் ஜெயிலில் பிடிச்சி போட வேண்டியதுனாலே பல பெண்களை வந்து நாசம் செய்கிறவனுங்க ஃபுல்லாகவே ஜெயிலில் பிடிச்சி வச்சுக்கிறீங்க, அவனுங்களை சுட்டு கொல்ல மாட்டுறானுங்க. இவனுக்கு ஒரு சும்மா ரவுடின்னு ஏதோ அதாவது ஒன்றுமே இல்லை. இந்த ரவுடி இவனுக்கு பட்டம் கட்டுறது அரசியல்வாதிங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து எதனா ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ நான் எங்கள் தெரு பிரச்சனைக்காக நான் போயிட்டு பெட்டிஷன் கொடுத்தாண்டிங்களா, அதே மாதிரி அவனுங்க ஜென்ஸாக அவங்க போய் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கலந்துக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் நீ ரவுடின்ற பட்டம். ஆனால் உண்மையான ரவுடி பொறுக்கிங்க உலகத்தில் இருக்காங்க. அதை யாராக இருந்தாலும் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஜெயிலில் பிடிச்சி போடுங்க. அதை விட்டுட்டு எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் தெரியுங்களா? அவங்கள சுட்டு எப்படி அது இல்லாமல் லேக்கப் மரணம் சாத்தான் குளம் சரி, இன்னொன்று இந்த மடப்புறம் இந்த விஜய், இதெல்லாம் யார் அதிகாரம் கொடுக்கறது? இதெல்லாம் நல்ல ஒரு தமிழ் ரத்தம் உயிரோட்டம் உள்ள ஒரு ஆண் மகனுக்கு இதெல்லாம் துடிக்கும். உயிரில்லாத இந்த நடைப்பயணங்கள் இந்த அரசியல்வாதிங்க இல்லாத வந்து இந்த போதைக்கு மக்களை வந்து அடிமையாக்குறது, எதிர்த்து கேட்டால் அவங்கள சுட்டு பேக் பண்ணுறது. எவனோ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு கட்சின்னு ஆரம்பித்தா அவனுங்களை மிரட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லை, எடப்பாடியில் வந்து ஒருத்தன் தாவைக்காக வந்து நிற்க வந்து அதை வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கரெக்டாக அவனை வந்து மிரட்டி இந்த கொடநாடு சம்பவம் மாதிரி தான். கொடநாட்டில் எப்படி ஜெயலலிதாவோட டாக்குமெண்ட்லாம் திருடுறதுக்காக நிறைய கொலைகள் பண்ணாங்க, அது என்னன்னு இன்னும் வரல இன்ஃபிகேஷன் கிடையாது. எல்லாமே வந்து அதேமாதிரி ஜெயலலிதா மரணமும் சரி, வெட்ட வெளிச்சமாக ஒன்றுமே காமிக்கலை. எப்போ இறந்தாங்கன்னே தெரியாது. எல்லாமே அவங்க சொல்கிறதெல்லாம் மக்கள் வந்து கேட்டுக்கணும். காலம் பூரா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளாக தான் இருக்கிறோம். இதுக்கு மேற்பட்டாச்சும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. நம்மளோட புதிய முதலமைச்சருக்கு நம்ம வந்து ஒரு துணையாக இருப்போம். நமக்காக அவர் வந்திருக்காரு. நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்கிட்டே கூட சரி 1 கோடி இருந்தாலே போதும். நான் என்ன பண்ணுவேன், ஜம்முன்னு வீடை கட்டிக்கிட்டு பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து கால் மேல் கால் போட்டுக்கிட்டு அழகாக வந்து உட்காந்துருவேன்.
அவ்வளோ பணத்தை கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு வந்து மக்களுக்காக ஒருத்தர் வராருன்னா நீங்கள் வந்து அவங்க ஏதாவது சூது பண்ணுவாங்க தான் அதை நீங்கள் மக்களாகப்பட்டவங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து விஜய் தப்பு செய்கிற ஆள் கிடையாது, தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவர் வாழ்க்கையில் வந்து அவருக்கு எவ்வளோ ஒரு கார் வாங்கினாலும் எது வாங்கினாலும் எல்லா பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால் அந்த அதேமாரி சினிமாவில் நிறைய வில்லனுங்களை பார்த்துருப்பாரு, விதவிதமான வில்லங்களை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த 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 2 கட்சிக்காரங்கிட்ட. அந்த 2மே தீய சக்தி தான் என்ன பொறுத்தவரை. ஒவ்வொருத்த மேலும் கேஸ் இருக்குது. இந்த 2 கட்சியும் சுத்தமாக இல்லாத அளவுக்கு இந்த மக்கள் தான் வர்ற தேர்தலுக்கு எப்படியும் எலெக்ஷன் வைப்பாங்க. அப்போ அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தெரு கவுன்சிலர் மெயினாக வந்து பார்த்து போடுங்க. கவுன்சிலர்லாம் திரும்பி வந்து ஆட்சி கவிழ்ப்பு நேரிடும். இந்த கவுன்சிலர் பசங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த பணம் கொடுத்ததை கூட பாருங்களா, அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000, இவனுங்க திமுககாரங்க ரூ. 1000. இப்படி தான் எங்கள் பக்கம் வந்ததாக பணம். அதை ஒரு பகுதியில் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் பக்கம் நான் பணம் வாங்கலன்னு சொல்ல வரல. ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது ரூ. 500 யார் அதிமுககாரன் ரூ. 500 எடுத்துக்கிட்டு ரூ. 500. இந்த திமுககாரன் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 300 எடுத்துக்கிட்டு ரூ. 700. அதாவது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஃபுல்லாக அந்த சொந்த பந்தம் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாருக்குமே ரூ. 1000 ரவுண்டாக கொடுத்துட்டு அது வேறு எல்லாம் சும்மா இருக்கவங்களுக்குலாம் அதாவது அதேமாரி அந்த எப்படி அவங்களுக்கு மேலே இடத்துல இத்தனை பேர் இத்தனை வாக்கு இருக்குன்னு கவுண்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவனுங்க இந்த வார்டு கவுன்சிலருங்க பண்ணுறதுன்னா கூத்துனா இவனுக்கு பணத்தை கொள்ளாடிப்பானுங்க. எப்பயுமே வந்து பாதி பணம் தான் பாதி மக்கள் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலிங்க இருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்குலாம் அந்த பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அதை இவங்களே எடுத்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வேட்டை. இந்த வார்டு கவுன்சிலருக்கு சரியான வேட்டை. பிரியாணி நல்லா ஆளை வச்சு பண்ணி நல்லா சாப்பிட்டு வரவங்களுக்குலாம் கோட்டர் வாங்கி கொடுத்துக்கிட்டு, கூட யார் யார் சுற்றுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கோட்டர் வாங்கி கொடுத்துக்கிட்டு, என்ன பொங்கல் திருவிழா தான் அவங்களுக்கு. இந்த பணம் எலெக்ஷன் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலர்களுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியாது. இந்த பழைய கவுன்சிலர் எல்லாருமே வந்து ஒழிக்கணும். ஒழிச்சிட்டு இனிமேல் தாவக்காவுக்கு யார் நிற்கிறாங்களோ அந்த பகுதியில் தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லா மக்களும் சரி தாவேக்காவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. இந்த பழைய ஆட்சிகள் நம்மளை வந்து குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா எவனுமே யோக்கியமே இல்லை. மக்களுக்காக நம்ம ஒருத்தர் நமக்கு வந்திருக்கானா அவங்களுக்காக நம்ம வந்து உறுதுணையாகவும் துணையாகவும் இருக்கணும். நம்ம வந்து சொல்ல வந்த டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இவ்வளோ பணங்களை இறச்சி ஒருத்தன் வந்து நிற்கிறான், இன்னும் தொல்லை கொடுத்துட்டு 4 வழியிலும் தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சொல்ல வந்தது இன்னொரு முக்கியமான பேட்டரை நம்ம வேறு பகுதிக்கு போயிட்டோம். அவருக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்க கொஞ்சம் இருக்குன்னா எத்தனை பேர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்களே, ஏன் அது வந்து பட்டுன்னு வந்து எல்லாருமே வந்து தலைவன் ஓட்டு போட்டானா இல்லை வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்களா? நீங்களே சொல்லுங்கள். மக்கள் ஓட்டு போட்டது நீங்கள் மக்கள்கிட்ட யாராவது அந்தந்த தொகுதிக்காரங்க நான் இந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன், நீங்கள் உங்களோட ஒப்பீனியனால தீர்ந்து போச்சு. அவங்க வந்து சொல்கிறத நீங்கள் வந்து போட்டிருக்கலாம்ல. ஒரு நல்லவன் தான் நிற்கிறான், கெட்டவன் நிற்கலையே. அவன் பணத்தை கோடிக்கணக்கில் போட்டு செலவு பண்ணி ஒருத்தன் நிற்கிறான். அதை வந்து ஏன் கூட வந்து போய் ஏன் பெரும்பான்மையை கொடுத்து நிரூபித்து நம்ம மக்களுக்காக ஒருத்தன் நிற்கிறான். நீங்கள் வந்து ஒருத்தராச்சும் போயிட்டு நம்ம வந்து வெற்றி கழகத்துக்கு போயிட்டு நம்ம வந்து கூட இருப்போம் யாராவது வராங்களா? ஒருத்தன் வந்து காலையிலேருந்து மத்தியானம்லேருந்து சாயங்காலம் வரல நாங்களும் அந்த டிவியை செல்லை கையை விட்டு கீழே வைக்கவே இல்லை. யார் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க போகிறாங்க இப்படி மக்களை வந்து கிறுகிறுக்க வச்சுட்டாங்க. இப்படி ஒரு அரசியல்வாத தலைவர் நமக்கு தேவையா? அடுத்த எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம புதிய முதலமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறவங்க யாருமே வச்சுக்கூடாது. எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு தாவேக்காக யார் நிற்கிறாங்க, விஜய்க்காக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஓட்டை போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கணும். எப்பா போதும் யார் வந்து பேரம் ஒரு கட்சி சரி சொல்ல, ஏன்னா இந்த பொது வீடியோவில் வந்து சொல்லக்கூடாதுல்ல. ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி அதான் ஏதோ ஒரு கட்சி, அது நமக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. எங்கள் ஊர் பகுதி தான், நம்ம திண்டிவன பகுதி தான். அந்த கட்சிக்காரங்க 2 சீட்டை வச்சுக்கிட்டு இது 12 எம்எல்ஏவாம், 2 அமைச்சர் பதவி வேணுமா. என்ன கொடூரம்! இவங்களை யார் பணத்தை கொட்டி மக்களுக்கு காசை கொடுத்து ஜெயிக்க சொன்னது?
மக்கள் வந்து பணத்த கேட்டாங்களா சொல்லு. ஏன் இப்போ தாவேக்கா எப்படி குடுக்கல, அது மாரி குடுக்காம ஜெயிக்க வேண்டியது தானே? பணத்த குடுத்தா ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நன்றி உள்ளவங்க. ஐயோ! பணத்த குடுத்துட்டானே நம்ம கொஞ்சம் போடணும் அப்படின்ற எண்ணம் வரதான் செய்யும். ஏன்னா மக்களுக்கு வந்து ஏமா ஏமாற தெரிஞ்சவங்க, ஏமாத்த தெரியல. அப்படி இருக்கும்போது அப்படி நீங்க ஓட்ட வாங்கிட்டு என்னமோ ஆட்டம். ம். அவ்வளோ இந்த கட்சி இன்னும் பல கட்சி கூட நெறைய பேரம் பேசிருக்கு. இதே காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தாலும் காங்கிரஸே பார்த்தீங்கன்னா கூட 5 அமைச்சரா அதான் பேசியிருக்காங்க. வந்தா தான் தெரியும். எல்லாருமே பேரம், பேரம், பேரம். அப்போ மக்களுக்காக யாருமே நிற்கிற மாரியே தெரியல. அப்போ மக்களுக்காக நிற்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் தான். அதனால் மக்களே கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த ஒரு எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக முற்றிலுமாக நீங்கள் முழுவதுமாக நம்ம நம்ம வந்து புதிய முதலமைச்சர் மக்களுக்காண்டி வந்த அவரை முழுவதுமாக நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும், ஜெயிச்சு காட்டணும். நமக்கு தொடர் ஆட்சியாக நம்ம வந்து விஜய் தலைமையில் நம்ம வந்து நிற்கணும். ஏன்னா வந்து இல்லை அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ஆட்சிக்கு நம்ம வந்து இடம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட பிள்ளைகளுக்கு குடி அதாவது போதை வஸ்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாட்டில் விலைவாசிகள் வந்து எதுவுமே அங்கே பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் சரி, இல்லை ஒரு அரிசியோட விலையும் சரி, எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு விலை. இது இந்த கட்டுக்கட்டாக அவங்கள சம்பாரித்து என்ன பண்ணுறான்னு தெரியாது. அதாவது புஷி ஆனந்த் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், கட்டுக்கட்டாக பணத்தை சாப்பிடவே முடியாது. நம்ம காலையில் ஒரு 4 இட்லி, மத்தியானம் ஒரு கப்பு சாதம், நைட்டு ஒரு ஒரு 4 ரொட்டியோ இல்லை 4 இட்லியோ, இவ்வளோ தான் நம்மளோட மனிதனுக்கு தேவையானது. இதுக்கு நம்ம எதுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி வந்து நமக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யட்டெல்லாம் உபத்திரம் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஏன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் பெரும்பான்மை நிரூபிக்கிற அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எப்பா தூக்கமே இல்லை. ஆளுநர் உடனே கேரளாவுக்கு போயிடறாரு. என்ன கூத்து! இதெல்லாம் ப்ரெஷர் மறைமுகமாக எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அந்த டைமில் நமக்கு பார்க்குற மக்களுக்கே நமக்கு எப்படின்னா அந்த விஜய்க்கு அந்த நிலைமையில் எப்படி இருந்திருக்கும். இப்போ பிபி சுகர்லாம் இருக்கிற நாட்டில் எப்படி இருக்கும் அந்த மனவேதனை சொல்லி பார்ப்போம். அதே இந்த மக்கள் கொஞ்சோண்டு கஷ்டப்பட்டு ஒரு பெரும்பான்மை பாதி வரல வந்தவங்க இன்னும் கொஞ்சம் மக்கள் போட்டிருந்தாங்கன்னா ஓட்டு இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க பணத்தை கொடுத்த காசு கொடுத்தவங்களுக்கு நன்றி விசுவாசம் பண்ணிட்டால நமக்கு நல்ல ஒரு தலைவரை வந்து இழக்க இருந்திருப்போம். ஏதோ கடவுள் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து காப்பாற்றி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அதுமாரி நம்ம வந்து மக்களை கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. இனியும் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து பணம் கொடுத்தா வாங்கிக்கங்க, போடாதீங்க. உங்களை இனிமேல் எந்த ஒரு அரசியல்வாதியும் உங்களை கேள்வி கேட்க மாட்டான், நிற்க வைக்க முடியாது. நமக்கு மக்களை தண்டிக்கிற அளவுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் நமக்கு வந்து தொல்லை கொடுக்க மாட்டார்கள். அது உறுதியாக நம்பலாம். இனிமேல் ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரங்க இருப்பாங்க, நல்ல ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இந்த தபால் ஓட்டு எல்லாமே வந்துன்னா ஃப்ராடு தான். தபால் ஓட்டு கூடவே அந்த கட்சிக்காரங்க கூடவே வந்து இதே ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கே வந்திருக்கு அதுமாரி வயசானவங்க, அவங்க தபால் ஓட்டு கட்சிக்காரனே கூடவே வந்து இந்த கட்சிக்கு அதாவது அதிகாரியும் கூட இருக்காங்க. இந்த கட்சிக்கு இந்த அதை சரி பப்ளிக்கே சொல்கிறேன், இந்த ரெட்டால கட்சிக்கு கண்டிப்பாக போட்டுருமான்னு. ஒரு தேர்தல் அதிகாரி கட்சிக்காரனை கூட கூட்டிகிட்டு வரலாமா? எல்லாமே வந்து பணம், லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். படுபாவிங்க பணத்தை வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறானுங்க தெரியல. மக்களை நல்லா ஆட்சி செய்யாமல், மக்களுக்கு நல்லது செய்யாமல் இவனுங்க எதுக்காக வந்து நிற்கணும்? அப்படி கொள்ளடிச்சு என்னடா பண்ண போகிறாங்க? என்ன பண்ண போகிறாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு? மக்கள் நல்லது செஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அந்தந்த துறையில் உங்களுக்குன்னு ஏதோ சம்பளமோ ஏதோ கொடுப்பாங்க, அதை வச்சு சாப்பிடுங்க. மக்களுக்காக அப்படி இல்லைன்னா மக்களுக்காக வர்றமா வாங்க. இல்லை நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா 1000 தொழில் இருக்குது, எவ்வளோ கம்பெனிகள் இருக்குது, எவ்வளோ நீங்கள் எடுத்து தொழிலை செய்யுங்க. மானகட்டத்தனமாக வந்து மக்களை அழித்து வாழணும்னு மட்டும் மனசில் எந்த ஒரு அரசியல்வாதியும் நினச்சான்னா அவனோட குடியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நல்லா. இன்றைக்கி பணம் இருக்குன்றக்கா நீங்கள் வாழ்ந்துடலாம், அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் நீங்கள் வந்து நீங்கள் கீழே போயிடுவீங்க. அதனால் பார்த்துக்குங்க. அதனால் வந்து மக்களுக்காண்டி வாழறவன் ஃப்ராடு பண்ண மாட்டான். இன்றைக்கி அத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து அன்றைக்கி அந்த ஒரு நாள் இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக தெரியுங்களா? எனக்கெல்லாம் வந்து கண்ணே கலங்கிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலை, சாப்பிடல, சமையல் பண்ணலை. என்னடா ஒரு மனுஷன் நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்கான், அவனுக்கு துணை நிற்கிறதுக்கு ஒருத்தன் கூட வரலையே, இது என்ன ஒரு கொடுமை?
வந்தவனும் பேரம் பேசுகிறானுங்க. அதுவும் வரன்னு காலம் தளர்த்தி என்ன ஒரு கொடுமை! மக்களே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்மளோட ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், நம்மளோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம பெண்கள் நல்லா இருக்கணும், அடுத்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுற அந்த ஒரே ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அதாவது கத்தி, துப்பாக்கியோட பெரிய ஆயுதம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓட்டு தான். அந்த ஓட்டு வந்து வருங்காலத்தில் நமக்கு விஜய்க்கே நீங்கள் போடுங்க. போட்டு அவர் ஜெயிக்க வச்சு அவர் நிரந்தர முதல்வராக நீங்கள் வந்து வச்சு அழகு பாருங்கள். ஏன்னா வந்து மக்களுக்காண்டி வராருன்னா அவருக்காக நம்மளும் வந்து உறுதுணையாக இருக்கும். இந்த கேலி கூத்து நிறைய பேர் மெசேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்காங்க. சரி அவங்க இந்த கட்சிக்காரங்களுக்காக அவங்க பாடுபடுறாங்க, நம்ம அதையும் நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அது குடிகார போதை மாதிரி ஒரே கட்சியிலே ஒருத்தன் தொடர்ச்சியாக இருக்கான்னு. இப்போ எங்கள் அப்பாலாம் இறந்துட்டார். எங்கள் அப்பாலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கலைஞர் கட்சி அந்த கட்சிக்கு தான் எல்லோரும் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவார். ஆனால் எனக்கு ஒரு காலத்தில் என்னோடய காலத்தில் பார்த்திங்கன்னா யார் நல்லா ஆட்சி செய்கிறாங்க அவங்களுக்கு நான் போடுவேன். அப்படி தான் போடுவேன். இந்த கட்சி அந்த கட்சியில் நான் கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து மக்களும் அதேமாதிரி மாறிக்கணும். அதை விட்டுட்டு நான் இந்த கட்சிக்காரன் அப்படி யாராவது இந்த குடிகாரம் மாதிரி தான் அந்த போதையும், இந்த அரசியல் போதைன்றது அதான் ஒன்று. அதில் வந்து மக்கள் வந்து தயவு செஞ்சு வந்து உங்களோட வார்டு கவுன்சிலர்களை தயவு செஞ்சு பார்த்து தேர்ந்தெடுத்து புதுசாக ஆளுந்தாலும் பரவாயில்ல பார்த்து எடுங்க. ஏன்னா அப்படி அந்த வார்டு கவுன்சிலர் தப்பு பண்ணாலும் உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு வந்து விஜய் வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு ரிசல்ட் ஒழுங்காக கொடுப்பாரு. ஏன்னா பார்த்து போடுங்க. இந்த விஜய் இந்த சங்கடத்தில் அன்றைக்கி இந்த ஒரு நாள் சங்கடத்தில் இன்றைக்கி ஊரில் பாருங்கள் குத்தி காமிக்கிறது எங்களால் தான் ஜெயிச்சணும். இந்த ஒரு அவப்பேர் நம்ம வாங்கும்போது மக்களுக்காக ஒருத்தன் வரும்போது அவன் இவ்வளோ அவமானம் துன்பத்தை படுறது நமக்கும் மக்களுக்கும் நமக்கு அதே தான் விஷயமே. அதனால் மக்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி நம்ம விஜய் வந்து ஆதரித்து நல்லமுடன் நம்மளும் வாழ்வோம். விஜய் நல்லபடியாக வாழ வைப்போம். அவருக்கு டென்ஷனை கொடுத்து இதை செய்யலை அதை செய்யலைன்று மக்களை யாரும் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க, கேட்காதீங்க. அவர் என்ன செய்யணுமோ அந்த டைமில் கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் என்றது என்னோடய வாதம். இப்போ நம்மளோட டாபிக் வந்து அதாவது விஜய் வந்து எவ்வளோ இந்த ஒரு முதலமைச்சராக ஆகிறதுக்கு இவ்வளோ கஷ்டங்களாக, அதாவது புதிதாக ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும் அப்படின்றது. அதேமாதிரி இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எல்லா மக்களுக்கும். எப்படின்னா இப்போ வந்து கிறிஸ்டின்னு சொல்லும்போது நம்ம இந்துக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சுத்த தமிழை வந்து நிற்க வைக்க முடியாதே. சுத்த தமிழ் பணம் இருந்தாலும் அவனை வந்து பேக்ரவுண்டை காலி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா விஜயோட குடும்பம் இங்கே ஃபாரினில் இருக்க தப்பிச்சுக்கணும். இல்லை இங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்து ஏதாவது கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பார்கள். அதேமாதிரி துணிஞ்சு நின்னாலும் இந்த 2 ஆட்சிகள் கிட்ட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களாம் துணிஞ்சு கரூர் சம்பவம் மாதிரி அந்த ஒரு ஊரில் வந்து 100 பேரை வந்து கொன்று குவிச்சாங்க பாருங்கள். விஷ சாராயத்தை ஊற்றி பார்த்தா சாராயத்தில் விஷம் வந்துச்சான். எல்லாம் வந்து பொய். இந்த மாதிரி எங்கெங்கே ஆண்கள் வந்து எதிர்த்து பேசுகிற ஆண்களோ இல்லை அங்கே அந்த ஓட்டு போடாத அந்த ஊரெலாம் பிளான் போட்டு வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம போக போக பல வீடியோஸில் பேசலாம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த 2 ஆட்சியில் பண்ண அக்கிரமங்கள் அநியாயங்களும் அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு விஜய்க்கு நீங்கள் என்றும் துணையாக இருங்கள் மக்களே. நமக்கான ஒரு விஜயை நம்ம வரவேற்போம். அவர் எது செஞ்சாலும் எது செய்யாட்டாலும் நல்லாட்சி புரிகிறாரு. நமக்கு மக்களுக்கு தொல்லை இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரா, அதுவே வச்சு நம்ம வந்து பணம் இல்லைன்னா கூட நம்ம சம்பாரித்த பணத்தை ஈட்டுக்கலாம். அதுக்காக அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க மக்களை என்பதுதான் என்னோடய வாதம். முதலமைச்சர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லைன்னது இப்போ தான் தெரியுது விஜய் வந்ததுக்கப்புறம். நம்மளும் சாமானியர்களை ஆனால் இப்போ எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களை யாரோ ஒருத்தன் கண்டிப்பாக வந்து அமைச்சரவையில் வந்து நீடிப்பான் நம்பிக்கை எனும். இதோட நம்மளோட தமிழ்நாட்டை மீட்டு கொடுத்த விஜய்க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. இதில் ஏதாவது நான் தவறுதலாக எதனா பேசியிருந்தால் சாரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.